அதிமுக பீரியட் போன பீரியட் இருந்துச்சு அப்ப பண்ணாங்களா? அதுக்கு முன்னாடி அதிமுக பீரியட் இருந்துச்சு அப்ப பண்ணாங்களா? நீங்க ஒருத்தர் போய் அதை முன்னிட்டு அமைப்பு ரீதியா செய்யறது என்னைக்கு தவறு. அது பிரச்சனையை உருவாகும். இங்க நானும் இந்து தான். நான் திருப்பரங்குன்ற மக்களுக்கு தான் நான் ஆதரவு தருவேன். நான் வேற யாருக்கும் ஆதரவு தர மாட்டேன். அவர் எல்லா பக்தர்களோட ரெப்ரசன்டேட்டிவ் கிடையாது. ஜட்ஜி தான் அவ்வளவும் ப்ளே பண்ணிட்டு உட்காந்துருக்காரு. இந்துக்கும் அரசியலுக்கும் ஞாபகம் கிடையாது. இல்லை, அது வந்து டிஎம்கே பண்ண தான் சரின்னு நினைக்கிறேன். வணக்கம், உங்கள் பேர் என்ன சொல்லலாமா? என் பேர் ஜெமினி. திருப்பரங்குன்றம் இஷ்யூவில் வந்து உங்களுக்கு எதுவும் கருத்து இருக்கா? லைக் அது தீபம் ஏற்ற முடியல அப்படின்ட்டு சொல்லி ஒரு இஷ்யூ பண்ணாங்கல்ல. ஸோ அதில் வந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை பற்றி? இல்லை, அது வந்து டிஎம்கே பண்ண தான் சரின்னு நினைக்கிறேன். இவங்க பண்ணது சரின்னு நினைக்கிறேன். ஏன்னா நூற்றாண்டு காலமாக பண்ணிக்கிட்டு இருக்கிறத மாற்றக்கூடாது திடீர்னு. ஏன்னா அதுதான் தப்பு. அதெல்லாம் யார் மேலே தப்பு? இந்த பாஜக மேலே தான் தப்புன்னு சொல்கிறேன். கண்டிப்பாக பண்ணுறாங்க. எல்லாரையும் பிரிக்கிறது அதுவும் பண்ணுறாங்க. ஏன் அப்படி பண்ணுறாங்க நீங்கள் நினைக்கிறீங்க? அவங்களுக்கு ஓட்டு வரக்கூடாது. அவங்க உள்ளே இல்லைல்ல இப்போ பாஜக கூட்டணியில். அதனால அவங்கள பிரிக்கிறதுக்காக பண்ணுறாங்க. தமிழ்ச்செல்வன் வழக்கறிஞராக இருக்கு. அதாவது கடவுள், கோயில், இந்த தீபங்கள் ஏற்றுவதெல்லாம் வந்து இது பொதுவான விஷயம். ஒரு 1000 பக்தர்கள் இந்த ஊரில் இருக்காங்கன்னா ஒரு 800 பேர், 600 பேர், 700 பேர் விருப்பப்பட விஷயமா செய்யணும். செய்கிறது தவறு கிடையாது. நீங்கள் ஒருத்தர் போய் அதை முன்னிட்டு அமைப்பு ரீதியாக செய்கிறது என்னைக்கு தவறு. அது பிரச்சனையை உருவாகும். இப்போ திருவண்ணாமலையில் வந்து லட்சக்கணக்கான மக்கள் போயிட்டுருக்காங்க. ஒவ்வொரு மாதமும் போயிட்டுருக்காங்க. தீபமும் ஏற்றுறாங்க. அங்கெல்லாம் இந்த பிரச்சனையே வரல. அதை வந்து நீங்கள் வந்து ஒரு புஷ் பண்ணால் தான் வந்து 2 கம்யூனிட்டியோ இல்லைன்னா ஒட்டுமொத்த சமூகத்துக்கு பிரச்சனை வரும். நீங்கள் திருப்பரங்குன்றத்தை பார்த்தீங்கன்னா ஒரு தனிப்பட்ட நபர் போகிறார். அவர் எல்லா பக்தர்களோட ரெப்ரசன்டேட்டிவ் கிடையாது. ரெப்ரசன்டேட்டிவ் யார்? அந்த ஊர் எம்எல்ஏ, எம்பி, இவங்க தான். இல்லைன்னா ஊர் மக்கள். திருப்பரங்குன்றம் ஒரு ஊர் இருக்குன்னு வச்சுங்க. அது ஒரு டவுன் பஞ்சாயத்து. அந்த சிட்டியில் உள்ள அனைத்து வார்டுலேருந்தும் ஒரு பப்ளிக் மேன் ரெப்ரசன்ட் பண்ணி, இப்போ இந்த ஸ்டேட்டுக்கு நான் தான் ரெப்ரசன்டேட்டிவ், இங்கே உள்ள மக்கள் இதை நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ரெப்ரசன்ட் பண்ணி அப்படி போடணும். ஹைகோர்ட்டில் போட்டு போடணும். ஒரு தனிநபர் வந்து போய் தீபம் ஏற்றுறதுக்கு அனுமதி கொடுத்ததே கோர்ட்டு தீர்ப்பே தவறு. எல்லாம் இந்துக்கள் கேட்டாங்களா? கேட்கல. இல்லை, அமைப்பு ரீதியான கேட்குறாங்க. அமைப்புனா ஒரு இந்து முன்னணி, ஆர்எஸ்எஸ் இந்த மாதிரி கேட்குறாங்க. பொதுமக்கள் கேட்கல. என் பேர் கருணாநிதி. வழக்கப்படி என்ன பண்ணணுமோ அதை தான் பண்ணணும். ஆமாம், அதில் வந்து யார் மக்கள்லாம் இங்கே தான் ஏற்றணும், பண்ணணும், செய்யணும் அப்படின்லாம் ஒன்றும் சொல்லலை. அவங்க அரசியல் பண்ணுறதுக்காண்டி பண்ணுறாங்க. நீதிமன்றம் சொல்கிறதுக்காண்டிலாம் பண்ணணும், செய்யணும் அப்படின்லாம் இது இருக்காது. நச்சினார்க்கணியன் பிஜேபி செய்கிற வேலை அது செய்யக்கூடாத வேலை தான். மணிமுத்து வந்து பாலிட்டிக்ஸு. யாரோட பாலிடிக்ஸ்? இது வந்து ஜனதாவோட பாலிட்டிக்ஸ் மாரி தெரியும். டிஎம்கே ஜனதா பாலிட்டிக்ஸ். இது பாலிட்டிக்ஸ் டிஎம்கேயும் பாலிட்டிக்ஸ் பண்ணுறாங்க. ஏன்னா மலையாள ஆட்சியத்துலேருந்து அது இருக்குதான். அந்த ஜஸ்டிஸ் வந்து பெரிய தப்புன்னு சொல்கிறாங்கல்ல. இந்த ஜட்ஜியோட தவறு தான். ஜட்ஜி தான் அவ்வளவும் ப்ளே பண்ணிட்டு உட்காந்துருக்காரு. ஜட்ஜியை ஒன்றும் பண்ண முடியாமல் முழிச்சிட்டு உட்காந்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அதுதான் மெயின். அது சரியில்லை. பரம்பரை எங்கே ஏற்றுறோமோ அங்கே தான் ஏற்றலாம். ஏற்றினா போகும். இவங்க 2 பேருமே அரசியல் தான் பண்ணுறாங்க. டிஎம்கேயும் பண்ணுறாங்க, பிஜேபியும் பண்ணுறாங்க. அரசியல் பண்ணுறாங்க. அது அரசியலுக்கு இந்துக்களுக்கு வந்து இதாக கொண்டு போகக்கூடாது. நம்ம கொண்டு போகக்கூடாது. நம்ம இந்து மதத்தை கும்பிட்றோம், நம்ம விளக்கு ஏற்றுறோம். இதில் வந்து அவங்க ஈடுபடுறது தவறு. மத சாத்தை வந்து அதில் கொண்டு போகக்கூடாது. அவங்க மதத்தை வச்சு அரசியல் பண்ணுறாங்க. ஆமாம், அது மதம் வந்து அவங்களுக்கு உறுதுணையாக இருக்கிறதுக்கு தவறு. ஆமாம், இப்போ நான் இந்து மதத்தில் இருக்கேன்னா நாங்கள் அவங்கள்ட்ட தான் இருக்கணுங்கிற ஒரு கட்டாயம் கிடையாதுல்ல. எந்த கட்சியில் வேணாலும் இருக்கலாம்ல. அது மாதிரி இந்து மதம் இந்துக்கும் அரசியலுக்கும் சம்மந்தம் கிடையாது. என் பேர் விக்னேஷ். அது வழக்கம் என்னமோ அதுதானே பண்ணணும். இத்தனை வருஷமா பண்ணாங்களாங்க? இத்தனை வருஷமா பண்ணல. அதிமுக பீரியட் போன பீரியட் இருந்துச்சு அப்ப பண்ணாங்களா? அதுக்கு முன்னாடி அதிமுக பீரியட் இருந்துச்சு அப்ப பண்ணாங்களா? இது வந்து திராவிட மாடல் அப்படிங்கிறதுனால பிஜேபி பண்ற ஒரு செயல் தான் அது. வீரமணிகண்டன். திருப்பரங்குன்றம் இஷ்யூவை பொறுத்த வரைக்கும் நான் திருப்பரங்குன்றம் கிடையாது. ரெண்டாவது வந்து அந்த ஊர் மக்களில் என்ன நிலைமை இருக்காங்க அவங்கள பார்க்கணும் ஃபஸ்ட்டு. அந்த ஊரில் 2 பேர் இருக்காங்க. நம்ம வந்து எனக்கு சொல்லிட்டு இப்போ நானே எல்லாங்களையும் பழகிறோம். மத ரீதியாக சில விஷயங்களை முதல்ல கொஞ்சம் தவிர்த்துக்கலாம். ரெண்டாவது வந்து அதில் ஆளுக்கால ஒரு கருத்து நிலவுது. அதில் தீர்ப்பு சொல்ல வேண்டிய நீதிமன்றம் வந்து ஜட்ஜ் ஐயா கொஞ்சம் எப்படி இதெல்லாம் விசாரிக்கிறாங்கங்கும் போது மேலே அவங்க பிஜேபி இருக்காங்க. அவங்களோட உத்தரவு பேரில் இவங்க எல்லாம் நடக்கிற மாதிரி தான் தோணுது. கொஞ்சம் கலவரமாக கொண்டு போகாமல் சுமூகமாக கொண்டு போகலாம். இங்கே நானும் இந்து தான். நான் திருப்பரங்குன்ற மக்களுக்கு தான் நான் ஆதரவு தருவேன். நான் வேற யாருக்கும் ஆதரவு தர மாட்டேன். அங்கே உள்ள மக்கள் என்ன நினைக்கிறாங்கிறத அங்கே உள்ள மக்கள் அங்கே ஒரு கூட்டம் கூடுவாங்க. அங்கே உள்ளவங்கள்ட்ட பேசி தெரிஞ்சுக்கலாம். பண்ணவங்க எல்லாருமே வெளியூர். இப்போ அங்கே அந்த இடத்துல வந்து முன்னாள் பிஜேபி தலைவர் அண்ணாமலையாக இருக்கட்டும், அவங்க எம்எல்ஏ வானதி சீனிவாசன்,
அப்புறம் இங்கே அவர் பேர் என்ன, ராம்குமாரா, ராம ரவிக்குமார், அவருக்கெல்லாம் அந்த ஊரே கிடையாது. அந்த ஊருக்காரங்க போராட்டம் பண்ணி எங்களை பண்ணுங்கன்னாங்கன்னா சந்தோஷமா செஞ்சிடலாம். இப்போ இந்த ஊர்ல எனக்கு ஒரு காலேஜ் வேணும், மேற்கொண்டு வேணும்னா நான் இந்த ஊர்ல தான் போராடணும். நான் இங்கேருந்து போய் சென்னையில் போயிட்டு சென்னையில் நான் என் குரலை கொடுக்கலாம். அங்கே நான் ஒரு எம்எல்ஏவோ எம்பியோ இருந்தேன்னா போய் என்னோட குரலை கொடுக்கலாம். ஆனால் நான் அங்கேருந்து ஒரு ஆளுகளை கூட்டு வந்து நான் இங்கே பிரச்சனை பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் ஏற்றுக்க முடியாத விஷயம் என்னை பொறுத்தவரை. லில்லித்தரஸ் பிஜேபி தான். அண்ணாமலை, நயினா நாகேந்திரன் அவங்க தான் தேவையில்லாம. அதாவது மற்ற மதங்களோட அடையாளங்கள் உள்ள இந்து அடையாளத்தை சிதைச்சிட்டு இந்த தர்கா வரப்பட்டது, இந்த மசூதி வரப்பட்டது, அல்லது இந்த சர்ச்சு வரப்பட்டது, அதெல்லாம் நாங்கள் எடுத்துட்டு அந்த இடத்துல இந்து கோயிலை நாங்கள் என்ன கோயில் இருந்ததோ அமைப்போம் அப்படிங்கிற வாக்குறுதி. அடுத்தது திருப்பரங்குன்றத்தில் நாங்கள் வந்தால் தீபம் ஏற்றுவோம்னு சொல்லி இந்த மத விஷயங்களையே, கோயில் விஷயங்களையே வாக்குறுதியை மட்டும் சொல்லி பிஜேபி எலெக்ஷன் நிற்க முடியுமா?